அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொலியில் நம்மில் ஒருவரின் கரு தம் தாயின் வயிற்றில் 40 பகல் அல்லது 40 இரவுகள் சேமிக்கப்படுகிறது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்திய ஒரு செய்தியை இப்போது பார்க்க இருக்கிறோம். இதில் உண்மையே பேசியவரும் உண்மையே அறிவிக்கப்பட்டவருமான இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவரின் கரு தம் தாயின் வயிற்றில் 40 பகல் அல்லது 40 இரவு சேமிக்கப்படுகிறது. பிறகு அதை போன்றே 40 நாட்கள் அது அட்டை போன்ற கருப்பையின் சுவரை பற்றி பிடித்து தொங்கும் ஒரு கரு கட்டியாக மாறுகிறது. பிறகு அதே போன்று மேலும் 40 நாட்கள் மெல்லப்பட்ட சக்கை போன்ற ஒரு சதை பிண்டமாக மாறுகிறது. பிறகு அதனிடம் ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். அந்த வானவரும் 4 கட்டளைகள் பிறக்கப்படுகின்றன. அவர் கருவாக இருக்கும் அந்த மனிதனின் வாழ்வாதாரத்தையும் அவனுடைய வாழ்நாளையும் செயல்பாட்டையும் அவன் இறுதி கட்டத்தில் துர்பாக்கியசாலியா அல்லது நற்பாக்கியசாலியா என்பதையும் இறைவனின் கட்டளைப்படி பதிவு செய்கிறார். பிறகு அவனுள் உயிர் ஊதப்படுகிறது. அதனால் தான் உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயலை புரிந்து கொண்டே செல்வார். இறுதியில் சொர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு முலம் இடைவெளி தான் இருக்கும். அதற்குள் அவரின் விதி அவரை முந்திக் கொள்ள அவர் நரகவாசிகளின் செயலை செய்து அதன் விளைவாக நரகம் புகுந்து விடுவார். இதே போன்று உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் செயலை புரிந்து கொண்டே செல்வார். இறுதியில் நரகத்திற்கும் அவருக்கும் ஒரு முல இடைவெளி தான் இருக்கும். அதற்குள் அவரின் விதி மாறி முந்திக் கொள்ளும். அவர் சொர்க்கத்துக்குரியவர்களின் நற்செயல்களை செய்து அதன் விளைவாக சொர்க்கம் புகுவார் என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 7454வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. 120 நாள் தான் கரு உருவாகிறது. அதாவது கருவில் உருவாகும் குழந்தைக்கு உயிர் இருப்பதால் தான் அது வளர்கிறது, பல்வேறு நிலைகளை அடைகிறது. ஆனாலும் 120 நாளில் தான் உயிர் ஊதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உணர்வுடன் கூடிய உயிர் 120 நாளில் தான் ஊதப்படுகிறது என்பதை இந்த நபிமொழி கூறுகிறது. மேலும் 120வது நாளில் தான் உயிர் ஊதப்படுகிறது என்றால் அதற்கு முன் மனித கருவாக அது இருக்கவில்லைங்கிறத இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதனுடைய ஆர்டிகளை அதாவது டிஸ்கிரிப்ஷனில் படிச்சிருங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.